தண்ணீரால் கால் கழுவி பட்டு பீலாமரிக்கினால் முல்லை மருது மறிக்கொடுது மாறியார் என்ற பூக்களை வைத்து வந்து வாதத்தில் கொட்டி நீங்கள் 6 பேர் வாதத்தையும் வணங்கியிருக்கிறேன் என்ற ஆசீர்வாதம் சொத்திருந்தால் சுகமாயிடலாம். பிள்ளை தாத்தாவுடைய பாதத்தை பணிந்தபடியால் சுகத்துடனே வாழ்ந்திருப்பார். தாத்தா அப்படி இருந்தாலும் என்ன காரணம் எதற்காக எம்மை அழைத்தீர்? 36 ஆண்டு காலமாக திருச்சிலே முடிந்தாங்கி 36 ஆண்டு காலம் அஷ்டாபத்தை ஆண்டேன். அதனால உனக்கு அஷ்டாபத்தை முடிச்சுட்டு வைக்கலாம். தாத்தா 5 பேரும் அழைச்சா இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போ எனக்கு பட்டம் தருகிறேன் என்று சொல்கிறீரே, பட்டத்துக்குரிய பாலன் ஆயிட்டேன். தலைமலையாடி பட்டத்துக்குரிய பாலகன், அதனால முடிச்சு விடணும். முடிச்சு விட்டுக்காப்பா. போடாதாண்டா பேசாதா. 36 வருஷத்துல எனக்கு வயசுக்கு வராம இருக்கும். போடா உனக்கு 36 வருஷமா? இப்ப தாத்தா வச்சாண்டா முடிச்சுட்டிக்காப்பா. அப்படியே ஆகட்டும் தாத்தா. ஆசீர்வாதம் செய்யுங்கள். இன்று முதல் நீ அஷ்டாபுரத்தை கற்பத்தரசன். நீங்களும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். 55 நாடு ஒரு கற்பகட்டம். 55 நாடு ஒரு கற்பகட்டம். அஷ்டாபுரத்தை நீ கற்பத்தரசன் இன்று முதல். அதனால பரிசுத்து நானும் 36 ஆண்டு காலமா பஞ்சாயத்து ஈரங்கி வைக்காத வீட்டுடுவேன். காலையில ஒரு வழக்கு வந்தது நேரத்து. அதனால அந்த வழக்கு என்னாலுக்கு விடையே கிடைக்கல, எப்படி தீர்ப்பதுன்னு தெரியல. அதனால நாளைக்கு வாங்கப்பா, பேரப்பிள்ளையாக பரிசுத்துக்கு முடிச்சுட்டு வச்சிருவேன். உங்க பஞ்சாயத்து வந்து தீர்த்துக்காங்க. இன்னும் நியாயத்தை ஈரங்கி வச்சுட்டேன். அப்படியா? அதனால அந்த நியாயத்துக்கு எனக்கு விடையும் தெரியல, எப்படி தீர்ப்பதுன்னு தெரியல. இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாயத்தை எப்படி தீர்ப்ப, எப்படி நீ அரசாள்வ? உங்க தாத்தாமார்கள் 5 பேர் அன்புயிர பார்க்கணும். அப்படியா? வழக்கு தீர்த்துச்சுன்னா நீ கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி அரசலா என்று நானும் புரிஞ்சு கொள்வேன். அதனால வருவாங்க, நாட்டை தீர்த்து கொடுப்பா. சரி தாத்தா, நான் தீர்த்து வைக்கிறேன் வழக்கை. சற்று நேரம் வந்த பிறகு சொல்லுங்கள். என் பேராட்டிக்கு வந்து பூஸ்ட் ஆஃபீஸ் போட்டு பொருள் மருந்து தள்ளி கொடுக்குறேன். என்னடா வழக்கு கொண்டு வந்து ஹலோ என்ன ஊர் பாட்டு வந்தாலும் உங்க பாட்டு வந்துட்டு உள்ள அனுமதி இல்லாம யாரு நீங்கன்னு கேட்டேன். நான் கோயில யார பாக்கணும் இப்ப அப்படின்னா இங்கே நெல்லு கொலாய முடியுது. அரசு நான் சொன்னாதான் வருவாரு. நான் வாயில் காப்பாளன். யாரு தம்பி கல்லோட விளையாட்டவா ஆகட்டும். சரி, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. யார பாக்கணும்? பேர் என்ன? நாராயணசாமி. அரசு பார்க்கணும். அரசு பார்க்கணும் சொல்றான். இது கூட்டிட்டு வரேன். அரசே வந்திருக்கிறாங்க சாமி. ஏதோ வளர்த்தாங்க. வழக்கு உள்ளவர்கள் வந்து விட்டார்களா? சாமி தான் கூட்டிட்டு வரேன். அவரை தம்பி வாங்க. பிரார்த்தனை தீர்ப்பு என் பக்கமே தீர்ணும்னா சாமிக்கு ஒரு 10 பொம்பளைகளை கூட்டிட்டு வந்து
சொல்லு சொல்லு 10 பொம்பளைகளை கூட்டிட்டு உனக்கு வந்து என்ன அவ்வளவு அவசரம் போட்டா? சொல்லு 10 பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்து ஆ. 10 பேர்த்தையும் கோயில் முன்னாடி நிறுத்தி நிறுத்தி. ஐயா, ஆ. உனக்கு அமலப்படம் ஓட்டுறது ஏய் என்னது அம்பள படமா டான்ஸ் சொல்லு ரைட் எனக்கே முதலில் கிடைக்கணும். அப்படி நீ என்னப்பா வேணும் நினைக்கிற அண்ணா ஆ. எனக்கு பொதுவில் தீர்ப்பு ஆயிடுச்சுனா பொதுவில் தீர்ப்பு ஆயிடுச்சுனா ஆ. இவர் எங்க அண்ணன் பெரியப்பு மாமன் சரி. எங்க அண்ணன் ஆ. பச்சமுத்து அண்ணன் ம். இதே மாதிரி ஒரு நாடகம் சிறப்பா நான் நடத்தணும் புரிஞ்சுவேன். சாமி அண்ணா பச்சமுத்து அண்ணா நீ கரகாட்ட விடு ஏய், நாடகமா வரலாம் சரி வா வாங்க வாங்க பஞ்சாயத்து வரேன் அரசே இவர்களெல்லாம் வழக்கு தொடுத்தவர்களா? வந்தவங்க நீங்க யாரு? கோயில் சாமி நீங்க யாரு? நாராயணசாமி. நீங்க நாராயணசாமி கோவிந்தசாமியா? ஆமா. சரி, ஆ. உங்களுடைய வழக்கு என்ன? டேய், பேசாம இருக்கணும். ஏய், இந்த சட்டசபை கம்முனு வேண்டாம் பாப்பா மன்னன் முன்னே ஆ. கை கட்டி வாய் குதித்து ஆ. பணிவோடு இருக்க வேண்டும். அப்படியே ஆகுதுங்க. ஏய், தம்பி. ஜாக்கிரதை. மகாராஜா. என்ன? டேய், மகாராஜா கோவிந்தசாமி, நாராயணசாமியில நிலம் வாங்கினேன். நீ நிலம் வாங்கியவன். வாங்கின பிறகு உழவடை செஞ்சேன். சரி, அந்த உழவடையில புதையல் கிட்டியது. ஆ. அதனால பத்திரம் நிலம் மரம் மாவட்டம் அனைத்துமே உழைக்க உரிமைன்னு 10 மணி கொடுத்தான் அப்படியா? யாரு? நாராயணசாமி. நாராயணசாமி. அதனால அந்த புதையல் எனக்கு தான். வாங்கியவன் நீ, ஆமா உனக்கு பதில் வேண்டும். புத்தகம்னா நாராயணசாமி வாங்குறேன். சரி, சற்று நேரம் அமைதியாக இரு. சாமி ஐயா, பச்சமுத்தாடா ஏய், போய் ராஜா பிடிக்கணும். பாவத்தோட குடுக்குறோம். நான் நிலத்தை வித்தேன் சாமி. ஆ, இந்த நிலத்துக்கு தான் நான் பட்டா கொடுத்தேன். சரி. அதனால இந்த நிலத்துல இருக்கிற புதையில ஆ, இருந்துச்சு கொண்டாந்து கொடுத்தா ம். வேணான்னு சொல்லிட்டேன். ஆ. வேணான்னு சொன்ன பின்னாடி வீட்டுக்கு போனேன் சாமி. எங்க வீட்டுக்காரிக்கிட்ட அடி வாங்க முடியல. அதனால ஆ. இந்த புதையில எனக்கே கிடைக்கிற மாதிரி தீர்ப்பு பண்ணிச்சேன். கொஞ்சம் சவுண்டா பேசுப்பா நிலத்தை தான் வித்த, நான் என்ன வச்சுக்கிட்டாதான் வஞ்சனை பண்றேன். நிலத்தை தான் வித்த, நிலத்துல இருந்ததெல்லாம் விக்கல அப்படிங்கிறியா? சரி, புதையல் எங்க இருக்கிறது? இங்க அரசாங்கத்துல தாண்டாக்குது. கல்லு போட்டு தெரியல இல்லையா சாமி தம்பி நீ ஓத்திரி பண்ற நீ நாராயணசாமி கோவிந்தசாமி, மகாராஜா நிலம் வித்தவன் வாங்கினவன். வாங்குறவன். நான் போட்டுட்டாரா ஏய் ராஜா தரணும் பண்ண முடியல நிலத்தை விக்க போல என்ன சொல்லி வித்தான்? மரம், மட்டை, கல்லு, பூண்டு எல்லாம் உனக்கு. கோவிந்த சாமிக்கு உரிமைன்னு பத்திரம் வாங்கிட்டாங்க. அப்படியா? அது ஆமா உன் வீட்டு பஞ்சாயத்து, இது பொது பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு. ஆமா நாராயணசாமி கோவிந்தசாமி, தீர்ப்பு சொல்ல வேண்டிய காலம் அது வந்து விட்டது. தீர்ப்பு என்னவென்றா, கோவிந்த சாமி நிலம் ஒண்ணுதான் இருந்தாலும் சரி, ஒண்ணுல நீ வித்தவை, நீ வாங்கினவை, எந்த பொருளா இருந்தாலும் நிலத்திலே 6 அடிக்கு கீழே அந்த புதையலானது இருந்தா அது அரசாங்கத்துக்கே சொந்தம். ஐயோ யாரே கேரம் புண்டா ஏய், இரு, அவசரப்படாத. 6 அடிக்கு கீழே இருந்தா அது அரசாங்கத்துக்கு சொந்தம். ஒன்னா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்தம் இல்ல. நிலத்துக்கு மேல விளையறது நீங்க வச்சுக்கணும். நிலத்துக்கு அடியில 6 அடிக்கு கீழே எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கே சொந்தம். மண்ணுக்குள் இருப்பது மக்களுக்கு, மகாராஜாவுக்கே சொந்தம். டேய், எடுத்துக்கொண்டு போய் கஜானாவோட சேர்த்துறா. நீ போட ஏய், 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 ஏய் நாம சோந்து போயினா ஆளு பாட்டியா கூட ஏய் வாங்கடா ஏய், பிரஜைகளை அடிப்பது அநாகரிகம். எப்படி யாரை அடிப்பது? எங்கே என் தாத்தா? அப்ப உங்க அடிக்கலாமா ஏய் காமாஜி ஏங்க மாமா, ஏய் கண்ணே ஏன் மாமா இறந்து போட்டா மாமா, ஏன் மாமா? மன்னர் ஆளுக்கு கீழ இருப்பது அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாரு காமாஜி பதில் இல்லையா? உள்ளவா வா, புண்டைய எடுத்து வாயை கட்டி விடுவா, உள்ளவா. வாய் நல்லா இருக்கு அரசே மந்திரி, தீர்ப்பு முடிஞ்சிருங்க தீர்ப்பு முடிந்து விட்டது. இவர்களுக்கு
பஞ்சாயத்து என்ன தீர்க்க முடியல. அந்த வாதிகிட்ட நாய் தீர்த்துட்டியா? பஞ்சாயத்து தீர்த்துட்டு நாயத்தை முடிச்சுட்டேன். இவ்வளவு காலம் நீங்க பண்ணது தர்ம அரசாங்கம். எப்படி தர்மத்தையே தலைமையில் வைத்துக் கொண்டிருந்தீர். கலியுகம் பிறந்திருக்கீங்க. இப்போ இதுக்கு தகுந்தார் போய் நான் நாயத்தை முடிச்சுட்டா சொல்றேன். எப்படி முடிச்ச? ஒன்றுமில்லை. மண்ணுக்கு மேல உடைஞ்சதை வச்சுக்கங்க. 6 அடிக்கு கீழே மண்ணுக்குள்ள எது இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கே சேரும். மண்ணுக்குள்ள இருக்கிறது மண்ணுக்கே சேரும். அப்படி பஞ்சாயத்து முடிச்சுட்டேன். அருமடா தம்பி கண்ணு அதனால தம்பி கலியுகத்தை மண்ணை சாரணும். 6 அடிக்கு மேல இருந்தா அரசாங்கம் அதனால இந்த நன்னாளிலே இந்த கலியுத்தம தீர்ப்பு கூறனால புத்தாடை அணிஞ்சு நாட்டு மக்களுக்கு எல்லாம் வயசு பிள்ளையா அதே பிள்ளை பூரா பழுப்பா தெரியல எதை கட்டி இப்பதான் அந்த பிள்ளை கண்டுபிடிச்சேன். ஏயா தாயி நில்லு இப்படியே நாட்டு மக்களுக்கு சொன்ன பிரகாரமே நாயத்தை முடிச்சுட்டேன். சந்தோஷமா தாத்தா தீராத விளக்க தீர்த்துட்டேன். கலியுத்தம் மாதிரி கலியுத்தத்தை இன்னும் அரசாங்கம் பூமியில நிலைக்கும். நீ அஷ்டாபத்தை நிலைநாட்டி அரசாள்வாய். இனிமேல் எங்களுக்கு வேலை இல்லை. பகவானுடைய பாதம் 6 பேரும் நான் உயிரோட போய் பார்க்கணும். நாங்க வைகுண்டம் போயிடுறோம். அதனால எங்களுக்கு நல்வா கொடுப்பா வைகுண்டம் எடுத்து வருகிறோம். தாத்தா அதற்கு முன்பு எங்க குல வித்தியாகணும். உங்களுடைய கிருபகராட்சி என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 6 பேர் சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள். நீதிபதி காலமாக அரசாள்வாய். போய் வாருங்க. நம்ம இருதாய் கஞ்சிக்குள்ள 6 பேரு 6 பேரு இணை புரியாம இருந்தோம். பகவானுடைய மந்திரமாகவே தான் இருக்கிறோம். கண்ணனுடைய மந்திரத்தை மகால் உச்சரித்து தான் போகிறோம். நாம போகும்போது வழியில நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும். நடக்கும். யாரும் திரும்பி பார்க்காதீங்க. ஒருவரையும் ஒருவர் திரும்பி பார்க்காம உங்க பார்த்த கண்ணால் அப்படியே வரணுமா? அப்படியே வரிசையா வாங்க. யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம நாம வைகுண்டம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு போய் சேருவோம்.
பதிவிரதியா கூடவே நிழல் போல வாழ்ந்தவண்ணா பகலிலே தோற்று நாடு நகரமெல்லாம் இழந்த பிறகு கானகத்துக்கு நிழல் போல பின்னாடி தொடர்ந்து வந்தவண்ணா கல்லு முள்ளு கானகத்திலே காலம் கழித்து கால முள் குத்த தரையில் எத்த சொட்ட காலம் கழித்தவண்ணா நால்வரும் காய்கறிக்கு செல்வார் சாமி தர்மராஜா நானும் பர்ணகசாலை அமர்ந்திருக்கும் கொண்டு வந்த காய்கறி ஐவருக்கும் பங்கிட்டு கொடுப்பேன் இருந்தா சாப்பிடல பசி பட்சியமா உங்களோட வாழ்ந்தவன் 5 பேரும் அழியாத பதிவரையா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைகுண்டம் போகலான்னு கூட்டிட்டு வந்தீங்களே பாதியில உயிர் போகும் பெரிய தருவாய் வந்து விட்டது என்னை ஏன் பாராமல் போறீங்க என்ன பாருங்க சாமி உயிர் பெரிய போது காலம் வந்துருச்சு போகும்போது மௌனமா வரக்கூடாது. உள்ளத்துல அந்த ஹரிராமனுடைய ஞாபகமாவே இருந்தா நமக்கு கலை ஓடும், அழிப்பு இருக்காது, தளிப்பு இருக்காது. 6 பேரும் உயிரோட ஹரிராமனுடைய பாதத்தை போய் காண்போம். பகவானுடைய திருபாதத்தை காணலாம் என்று ஒருவருக்கு ஒருவர் பின்தொடர்ந்து போனோம். ஆனா நாம் 5 தேவை அடுத்தலையான துரோபத நம்மை பாதிவரை மாறியிட்ட காரணத்திற்காக காலகத்திலேயே 4 நாள் முதல் நம்மோடு இருந்த துரோபத இன்னைக்கு 5 சேர்ந்து எம்பெருமான் திருவடியை காண போகும்போது துரோபதை நம்ம பின்னே வரல. ஏன்னா வரல, 12 ஆண்டு காணகம், 1 ஆண்டு அஞ்ஞாத வாட்டம். இப்ப எல்லாம் கல்லு முள்ளு காணகத்துல காலையில முள் குத்த பூமியில தத்து சொட்ட காணகத்துல இருந்தாலும் சோபத நாம் 5 பேரு நடந்து போயிருக்க சோபத ஏன் என்ன தவறு செய்தா என்ன உயிர் பிடிக்குது, ஏன் உயிர் வாட உலக நடந்தவருடைய பாதத்தை காணாமல் என்று கேள்வி கேட்கின்றாயா? ஆமா அண்ணா, மண்ணீர் காய வேண்டிய காரணம் என்ன? ஏன் 5 பேர் சாப்பிட்டு போயிருக்க, ஒருத்தி ஏன் உயிர் பிடிச்சது என்ன காரணம்னு கேட்கறது இல்ல. அதனால அவர் உயிர் பிடிச்சது தெரியுமா?
பகவானுடைய திருவடியில் தானே ஏன் இவ வரல அப்படின்னா அதே உலகளந்த மூர்த்தி இடத்துல உண்மையான வாசகத்தை எல்லாமே மறந்துட்டான். அப்படி என்ன உண்மையை பகவானிடமிருந்து திரௌபதி மறைத்தா பொண்ணுடைய மறுத்தா ஏன் உண்மை மறுத்தா தெரியுமா? நாட்டையெல்லாம் இருந்து காணகத்துக்கு வந்தோம். 5வது வருஷத்துக்கு வந்தோம். 5வது வருஷத்துக்கு வரும்போது அந்த மாங்கனிக்காக தவம் இருந்த தனிமையை கொடுத்தது மாங்கனி கேட்டா நீ தானே எடுத்து கொடுத்த திரௌபதி கேட்டதுக்காக மாங்கனியை பறித்து தந்தேன். அப்போ மாங்கனிக்காக தவம் இருந்த பல கைதுகளுக்கு வந்தா எல்லாம் உள்ள ஜபித்து விடுவாரு. என்ன செய்வது என்று நான் பகவான் தியானம் செய்தேன். சுவாமி இந்த மாங்கனியை தம்பி அறுத்து திரௌபதி கொடுத்துட்டான். இந்த மாங்கனிக்கு சொந்தக்கார கைதுகளுக்கு வந்தா எல்லாம் உள்ள ஜபிச்சுட்டா என்ன செய்வது? பகவானை கேட்டா அதே பகவான உண்மை அது பகவான் என்ன சொன்னா, தர்மலிங்கம் நீங்க 6 பேர் இருப்பீங்க. 6 பேர் மனதில் உத்ததை சொன்னார். மனதில் உத்ததை சொன்னார் அர்த்தத்தும் போய் பொருந்திக்கும்டா. அதனால நீங்க என்ன செய்யறீங்க? 6 பேர் அவங்க மனதால என்ன இருக்க ஒளிவு மறைவெல்லாம் உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா அடுத்ததும் பொருள் அப்படி என்று பகவான் சொன்னார். முதல்ல என்னதான் கேட்டா என் மனசுல உத்தத்தை இருப்பதை மறைக்காம சொல்லி ஒளிவு மறைவெல்லாம் உரைப்பேன் பகவான். பூமியில் இருந்த மகன் 12 வந்தது. உன்னை கேட்டா நீ மனதில் இருக்கிற உண்மையை சொன்ன இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. அப்போ நம்ம 5 பேரும் மனதில் இருக்கிற உண்மை சொன்னோம். மாங்கனி போய் பொருந்தும் தருவாயாச்சு. நீங்களும் மனுஷனுக்கு உண்மை சொல்லு அப்படின்னு கேட்டா உண்மையை மேற்கு பொய்யான வாசகத்தை சொன்னான். பொய்யான வாசகத்தை சொல்லும் டக்குன்னு கொண்டு போச்சு. கீழே விழுந்தது. இல்லம்மா நீ உண்மை மறைச்சிட்டம்மா. உண்மையை மறுத்தனால்தான் இந்த மாங்கனி போடல என்ன கொஞ்சம் உழைப்பதை கேட்டா அப்பதான் அண்ணா ஏன் உண்மையை மறைச்சி பொய் உரைச்சதுன்னா பாண்டவர்கள் எல்லாம் அடுத்தவங்க எனக்கு ஐவருக்குன்னு என்ன பிறக்க வச்சாரு. என் தந்தையா வேள்வியை பிறக்க வச்சா அடுத்தவங்க மாதிரி ஐவராஜரும் என் கணவன் பார்த்தியும் இருந்து விட்டாரு என்று நீங்க தந்தையார் பாஞ்சாலம் மன்னனும் வேள்வி பிறக்க வச்சு என்னோட கூட பிறந்த வில்ல வச்சு விவரம் நடத்திட்டாரு. எல்லா நாட்டு மன்னர்களும் வச்சாங்க. வில்ல வைக்க முடியல, தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியா கர்ணன் வில்வளைச்சிட்ட பிறகு வில்லையெல்லாம் உழைத்து கைத்தை எடுத்து நாடி போட்டினாரு. அப்போ சபையில் இருந்தவங்க எல்லாம் அங்குள்ளே சாதி கர்ணன் வில்வளைச்சிட்டான் அப்படின்னு எல்லாம் கை தட்டுறாங்க.
கை தட்டும் போது அப்பதான் பார்த்தேன் இப்ப அப்படின்னா இந்த காலத்துல தான் நம்ம கணவனா அப்படின்னு அன்னைக்கு என் மனதா நினைச்சாங்க அப்படின்னு கோவில் சொல்லிக்கிட்டு இருந்தா கீழே இருந்த மகள் டக்குன்னு போய் மரத்திலே போயிடுச்சு. அதனால என்கிட்ட என்ன உண்மைக்கு மாத்திட்டேன். அதனால கோவிலுக்கு பொருளுரை வாங்கினதான் பகவான் இதை நீ உண்மை சொல்ல மறந்துட்டமா அப்படின்னு சொன்னா வாங்கி சொல்றீங்க. அதனால அப்படி ஒரு நாளும் வேள்வியிலே பிறந்தா திரௌபதியே அதே திருமணத்தை செஞ்சாலும் 5 பேரு தாயுடைய நல்வாழ்த்து பிரகாரம் திரௌபதி திருமணம் செஞ்சோம். திருவகத்தஞ்சாய் நாத பகவானுடைய ஆளுக்கு ஒரு ஆண்டு காலம் திரௌபதியோட கூடி வாழ்ந்தோம். அதனால நம்ம 5 பேர் ஒரு கணவன் தானே 5 பேர் கணவனாக இருந்தாலும் அர்ஜுனன் மேல இருக்கிற பிரியம் நம்ம 4 இடத்துல 6 பேர் ஐவரையும் மன்னவனா ஏற்றுக்கொண்டாலும் நம்ம மேல இருக்கிற பிரியம் நம்ம இடத்துல இல்ல. 6 ஒரு பிள்ளைத்தான் அதனால உண்மை மறைச்சா 5 பேர் கணவனுக்கு ஒரு மேல் பிரியம் கொண்டா ஆயுடைய பாதத்தை பார்க்காம இந்த தண்ணியிலே தண்ணிட்டா நம்ம இருந்தாய்க்குள்ளே 5 பேரும்